Hi, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாராவுக்கு வந்து இன்றைக்கி கான்வெகேஷன் ப்ரோக்ராம் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிண்டர் கார்டன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹையர் செகண்டரி தான் போகிறாங்க. அது வந்து வேறு பக்கம் இருக்குது, நியர்பை பெங்களூர் கிட்டே இருக்குது அப்படின்றதுனால அங்கே தான் அவருக்கு வந்து கான்வெகேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. சரண் இனிமேல் வந்து இந்த ஸ்கூல் போகும். ஸோ மாரா வேறு ஸ்கூல், சரண் வேறு ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல் ப்ராசஸ் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது ஒரு பக்கத்து வந்து ஒரு சில டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்னால லீவ் போட முடியல, பர்மிஷன் மட்டும்தான் போட முடிஞ்சுது. ஸோ அதனால் அவரையோட ஆஃபீஸுக்கு போய் அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து 2 o'clock அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். மரா எங்கே போகிறோம் இன்னைக்கு? ஸ்கூல் ஃபங்க்ஷனா? இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனு? என்ன பண்ண போகிறாங்க? கிஃப்டெல்லாம் தர போகிறாங்க மாராக்கு. மாரா வந்து குட் பாய். யூகேஜி வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணதுனால மாராவுக்கு இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன். ஓகே போகலாமா? ஓகே பாய் சொல்லிடு. பாய். ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. இன்னையோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 15 days அவங்களுக்கு வந்து லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் April 1 திரும்பவும் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், சரண் வந்து LKG வந்துட்டு போக போகிறாங்க. நான் இன்னொருத்தவங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மிஷின் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தது என்னோடய மிஷின் தான். இது எனக்கு எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே டைலர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து காப்பி அடித்தது தான் இதெல்லாமே. நம்மள நிறைய பேர் நம்ம அம்மா அப்பா ஒரு சில தொழிலில் வந்து ஏதோ ஒரு தொழில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. கைத்தொழில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் கற்று வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த டைலரிங் தான். என்னால் வந்து எனக்கு ப்ளவுஸு, எனக்கு சுடிதார் இது எல்லாமே தைக்க முடியும். அதே மாதிரி எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் எப்பொழுதுமே நினைப்பேன். எனக்கு ஒரு சில டைம் வேலைக்கு போகணும், நானும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். பட் இந்த டைமில் அது பாசிபிள் கிடையாது. எல்லா விமன்ஸ்க்குமே இது வந்து ஒரு காமனான ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 10 years வந்து பசங்களை டேக் கேர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் தான் நமக்கு நிறைய ஆசை வரும், நம்ம வெளியில் போகணும், வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடக்காது. அதுவும் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வருது இந்த டைலரிங் தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். அதனால் டைலரிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோட ஒரு மோட்டிவேஷன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷன்னே சொல்லலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு கிளியராக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ என்னோட தன்னம்பிக்கையில் ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட் வந்து இந்த டைலரிங் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் கற்றுக்கிட்டதில் வந்து டிரைவிங். நான் டிரைவிங் எப்போ கற்றுக்கிட்டனோ அதுக்கப்புறம் வந்து நான் ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதில்ல. பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கும் வந்து டிரைவிங் தெரியாது. மாரா ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ டிரைவிங் எனக்கு யாரும் கற்றும் கொடுக்கல. ஒரு 2 days என் ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் ப்ராப்பரான டைம் இல்லை, எனக்கும் வெயிட் பண்ணுற அந்த பொறுமை இல்லை. அப்படின்றதுனால ஆர்வமாக நானே கொஞ்சம் தூரமாக ஓட்டி கற்றுக்கிட்டேன். ஆனால் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் லைஃப்பில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது எந்தளவுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத அவரும் புரிஞ்சிருக்காரு, நானும் புரிஞ்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து பர்மிஷன் தான், அவர் லீவ் போடுறதா தான் சொன்னாங்க. நான் தான் இல்லை வேண்டாம் பர்மிஷனே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஹஸ்பண்டுமே ஒரு கம்பெனிலேருந்து ஒரு நாள் லீவ் போடுறாங்க இல்லை பர்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய வேலையை விட்டுட்டு அந்த பாஸ் எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கும் வேலை செய்கிறோம்.
ஒரு லீவோ பர்மிஷனோ வந்து ஈஸியாலாம் யாரும் போட்டுற முடியாது. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதையெல்லாம் நான் வந்து யோசித்து பார்ப்பேன். அப்படிங்கும்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னது வேண்டாம், நீங்கள் பர்மிஷன் மட்டும் போடுங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற டைமில் நம்ம 2 பேர் இருந்தால் போதும், மற்ற டைமில் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் சப்போர்ட்டிவாக பேச முடிஞ்சுது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிரைவிங் ஸ்கில் எனக்கு இருக்கிறதுனால மட்டும்தான். இதுவும் வந்து கொஞ்சம் தூரமாக தான் போகணும். 2 பசங்களை வச்சுட்டு இவ்வளோ தூரம் நான் ஓட்டுவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டை இந்த மாதிரி விஷயத்தில் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட் அது. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் நான் அவங்கள வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலும் நானே பசங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கூட நான் அவங்கள வந்து கூப்பிட்டுப்பேன். என்னோட இஷ்டம், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அவங்கள கூப்பிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து எல்லாமே பண்ணிப்பேன். அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது வெளியில் போகணும், நான் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும், அது சம்மந்தமாக நான் வெளியில் போகணும் அப்படின்னாலும் எனக்கு டிரைவிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நான் பண்ண முடியும். அதனால் பெண்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த டிரைவிங் ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டே உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நினச்சதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் தேவை. ஸோ அதோட பெனிஃபிட்ஸை வந்து நான் உணர்ந்துட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். இப்போ என்னோட ஹஸ்பண்டோட கம்பெனிக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். கம்பெனிலேருந்து நியர்பை தான் ஸ்கூலு. இந்த மாதிரி பசங்களோட வெளியில் போகிறது அப்படின்றது ஒரு சில நேரம் ரிஸ்க்காக இருந்தாலும் ஒரு சில நேரம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லலாம் நம்ம தனியாகவே இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம பசங்களையும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக வெளியில் கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கும்பொழுது ஒரு சில நேரம் மட்டும்தான் ரிஸ்க்காக தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்ம கூட 2 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்பொழுதும் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே வந்து நம்ம எதுக்காக போகிறோமோ அதை மட்டும்தான் நினைக்கணும். கண்டதை மனசில் போட்டு நினைக்கக்கூடாது. நான் மாறாவ ஸ்கூல் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப பொறுமையாக கரெக்டாக சேஃபாக கூட்டிகிட்டு போகணுன்றதை மட்டும்தான் மைண்டில் வைப்பேன். எப்பொழுதுமே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்புறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டிரைவிங்கில் பசங்க வந்து ஒரு சில நேரம் தூங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. பசங்க கூட பேச்சு கொடுத்துட்டே பொறுமையாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட கம்பெனி. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். அவர் வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் 2 வண்டியில் தனியாக போக போகிறோம். அதுக்கப்புறம் அவரை திருப்பி வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு கிளம்புவோம். ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போனோம். இதுதான் ஆக்சுவலி மாராவோட ஸ்கூலு. மாரா படித்த முன்னாடி ஸ்கூலில் வந்து கிண்டர் கார்டன், அதாவது எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு தான் வரணும். இங்கே எல்கேஜி யூகேஜி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். சரணி இதே ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த சைடில் வீடு பார்த்தோம். பட் நாங்கள் நினச்ச மாதிரி வீடு கிடைக்கல. ஏன்னா கார் பார்க்கிங்கோட வீடு கிடைக்கிறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதனால ஒரு 1 மந்த்தாக தேடி பார்த்துட்டு எந்த வகையில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரணை வந்து முன்னாடி மாறா படித்த ஸ்கூல்லேயே ஒரு 2 இயர்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். வீடு தேடுறது, வீடு மாற்றுறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் ஃபர்னிச்சர்ஸ்க்காக வீடு பார்க்குறதா இல்லை வீட்டுக்காக ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் வந்து ஹால் பெருசாக இருக்கும், பெட்ரூம் சின்னதாக இருக்கும். ஒரு சில வீட்டில் பெட்ரூம் பெருசாக இருக்கும், ஹால் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எந்த வீடுமே செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. நானும் அந்த டைமில் ஏதாவது
யூட்டிலைஸ் பண்ணணும், நானும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இவ்வளோ லாங்லேருந்து என்னால் திருப்பி வந்து கற்றுக்க முடியாது. அப்படின்றதுனால எனக்கு இப்போதைக்கு இருக்கிற வீடு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாலேயே முடிஞ்ச அளவுக்கு வேறு வீடு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து மாராவை பஸ்ஸில் தான் அனுப்பிச்சி விட போகிறோம். சரணை வந்து யூஸ்வலாக நான் எப்பொழுதும் போல் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சேலஞ்சிங் வந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தோட லைஃப்லேயுமே எல்லாமே இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா லைஃப் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வரும்போது அதை பார்த்து பயப்படுறதோ தயங்குறதோ இல்லாமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போகலாம் அப்படின்ற பிளான். இது அன்பிளான் தான், சட்டுன்னு முடிவானுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக மஞ்சுமல் பாய்ஸ் மூவிக்கு வந்து போயிருந்தோம். சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் போனேன். பட் மூவி எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எதுவுமே இல்லை. பட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.